நண்பர்களே, இப்போ நம்ம மேலூரில் இருக்கிற ஸ்ரீ ஜோதி மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆசை நகர் அழகர் கோயில் ரோடு, பல்லவராயன்பட்டி விளக்கு, மேலூர். சரிங்களா? இந்த பாருங்கள், ஸ்ரீ ஜோதி மொபைல்ஸ் அண்டு ஹோம் அப்ளையன்சஸ். சரிங்களா? இப்போ இந்த ஜோதி கடைக்குள்ளே உள்ளே போய் பார்ப்போம். இது வந்து மொபைல்ஸு இருக்குது, ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இப்போ டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதெல்லாம் இருக்கட்டுங்க. ரேட்டெல்லாம் எப்படிங்க? எல்லா இடத்துலையும் ஹோம் அப்ளையன்சஸ் இருக்குது, ரேட்டெல்லாம் எப்படிங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக குறைவாக தாங்க இருக்குது. இன்னொன்று, நம்ம வீடியோ போடுறோம்னாலுங்க அதில் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்கிறத மென்ஷன் பண்ணி தாங்க நம்ம வீடியோவை ஷூட் பண்ணுறோம். எங்கே விலை கம்மியாக இருக்குது, எந்த இடத்துல விலை குறைவாக கிடைக்கிது, அது ஹோம் அப்ளையன்சஸாக இருக்கலாம், இல்லை மொபைல்ஸாக இருக்கலாம், வீட்டு உபயோகப் பொருட்கள் குறைவாக கிடைக்கக்கூடியதை வந்து நம்ம வீடியோவாக ஷூட் பண்ணுறோம். சரிங்களா? இதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம அப்படியே காட்டுறேன், அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அதெல்லாம் ரைட்டு தாங்க. ஏங்க, இது வரைக்கும் மதுரைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருந்தீங்க, வீடியோ போட்டிங்க, பாத்திர கடை, புத்தக கடை, அப்புறம் இந்த மாதிரி பேக்கு கடை, பொம்மை கடைன்னு போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ என்னங்க புதுசாக மேலூருக்கு போயிட்டீங்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், இல்லை மனசில் நினைக்கலாம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் மதுரையில் இருந்தாலுமே மதுரையிலேருந்து மேலூருக்கு மக்கள் வந்து போகிறத கவனிச்சிருக்கோமா? நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த பக்கம் நம்ம அழகர் கோயில் சரௌண்ட்லேருந்து இந்த ஊமச்சிகுளம், அந்த சத்திரப்பட்டி, இந்த சரௌண்ட்லாம் நான் போய் கண்டென்ட்டுக்காக போகிறப்பங்க, நாங்கள் வந்து மேலூர் போகிறோம். மேலூர் எங்கேயா போகிறீங்க? மதுரையில் இங்கிட்டு மார்க்கெட் இருக்குது, கீழவாசல் ஏரியா. மேலூர் எங்கே போகிறீங்க? இல்லை, நாங்கள் ஜோதியில் போய் வாங்கிக்கிடுவோம் அப்படின்றாங்க. ஜோதினா என்னையா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க, அங்கே ஒரு பெரிய கடை இருக்குது, அங்கே வந்து ரேட்டு வந்து மதுரையை விட டிஃபர் இருக்கும். மதுரையை விட டிஃபராக இருக்குமா? என்னையா சொல்கிறீங்க? மதுரையை விட எப்படியா? மதுரை தானே ஹோல்சேல் மார்க்கெட்டு. இல்லைண்ணே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுண்ணே, நாங்கள் ரேட்டெல்லாம் விசாரிச்சிட்டோண்ணே அப்படின்னு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ரைட்டு, ஓகே, நம்மளுமே போயிடுவோம், அது என்ன ஜோதி கடைன்னு போய் பார்த்துருவோம் அப்படின்னு இங்கே வந்தேங்க. அந்த கடை ஒன்றும் அப்படி மெயின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அழகர்கோயில் ரோட்லேருந்து உள்ளே வரணும், உள்ளே வந்து பார்த்தா தான் பில்டிங்கே தெரியும். ஆனால் எப்படியோ மக்கள் தேடி பிடிச்சி, அதாவதுங்க, மக்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, விலை கம்மியாக இருக்கிற இடம் எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்கங்க. அதாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லாபத்தை குறைச்சி அவங்க முதலாளிகள் வந்து லாபத்தை யார் வந்து குறைச்சி கொடுக்குறாங்களோ அவங்க வந்து வெளியில் தெரிஞ்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் தேவையில்லைங்க, விளம்பரங்கள் தேவை கிடையாது. சரிங்களா? அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா, லாபத்தை குறைச்சி சேல்ஸ் ஓடினா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க இது கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கு என்னென்ன ரேட்டு, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து உங்கள்ட்ட ப்ரொமோட் பண்ணிடுறேன். இங்கே மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்போ, அப்புறம் சாம்சங்கு, இன்னும் எல்லா மொபைல்ஸும் வச்சுருக்காங்க கணிசமாகவே. அவங்ககிட்ட இல்லாத பொருள் ஏங்க, அதாவது இது வந்து ஹோம் அப்ளையன்சஸ் ஏஜென்சி. அரிசி முதற்கொண்டு இங்கே இருக்குங்க. ஒரு கர்நாடகா பொண்ணு வேணுமா, ஒரு சிப்புமா எடுத்துக்கோங்க, இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பலசரக்கு ஐட்டம் அரிசி மொத்தமாக எடுத்து அப்படியே தூக்கி விட்றாங்க. அரிசியா சீப்பாக வேணுமா எடுத்துக்கோங்க, வாஷிங் மிஷின் வேணுமா எடுத்துக்கோங்க, மொபைல் வேணுமா எடுத்துக்கோங்க, கிரைண்டர் வேணுமா எடுத்துக்கோங்க. இந்த சீர்வரிசை ஜாமான்கள் எல்லாமே இங்கே கிடச்சிருதுங்க. பார்த்தீங்களா? அது அந்த 2 லிட்டர்லேருந்து 12 லிட்ரு வரைக்கும் இந்த குக்கர்ஸ் பூரா இங்கே வருதுங்க. அதை பார்த்தீங்களா? பாருங்களேன். இந்த இதெல்லாம் வந்து ஹாட் பாக்ஸுங்க, இந்த முருகன் அப்படின்னு போட்டு பிஜியானுங்க, எல்லாம் பிராண்டட் ஐட்டம் நிறையா இருக்குங்க. க்ரீன் செஃப்பு, இந்த மாதிரி பாருங்களேன். கிரைண்டர்ஸ் எல்லாமே டேபிள் டாப் கிரைண்டர் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குங்க. இது வந்து இதுங்க, நம்ம எலக்ட்ரிக் குக்வேரு. இது எல்லாமே வந்து இந்த சிம்னிங்க, இதுக்கு எக்ஸாஸ்ட்டுங்க. இது வந்து மாடர்ன் கிச்சன் நம்ம இது பண்ணுறோம்லங்க, அதில் வைக்கக்கூடிய எக்ஸாஸ்ட்டு. வீட்டில் வந்து அந்த எண்ணெய் பசையெல்லாம் வந்து டைல்ஸில் படியாமல் இருக்கிறதுக்காக இது ஷக் பண்ணி அந்த ஏரை பூரா வெளியில் தள்ளக்கூடிய அந்த டிவைஸ். இது வந்து பாருங்களேன், அந்த காப்பர் பாட்டம் ஐட்டம், அப்புறம் இது எல்லாமே வந்துடுது. இதுலேயுமே வந்து ப்ரீமியம் கேஸ் ஸ்டவ்வில் வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கீழேயும் இருக்குங்க. பாருங்கள், பட்டர்ஃப்ளைலேருந்து தெரியுதுங்களா?
பாருங்கள் ஜட்ஜு என்ன நிறையா வச்சுருக்காங்கங்க. குவாட்ரோ இதெல்லாம் 4 பர்னருங்க. அது தெரியுதுங்களா? 2 பர்னரில் வந்து குக்கர் இருக்குது, 2 பேனர் வந்து ஃப்ரீயாக இருக்குது. 4 பர்னர் ஸ்டவ்வு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 பர்னர் ஸ்டவ்வு. இந்த பார்த்திங்களா இதெல்லாம் 3 பர்னருங்க கேஸ் ஸ்டவ்வு. இந்த பாருங்கள் இதெல்லாம் 3 பர்னருங்க. ப்ளோ ஹாட்டு அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இங்கே வந்து இருக்குது. தெரியுதுங்களா? அதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் இந்த இப்போ வந்திருக்க மாடர்னைஸ்டு இதுங்க கிச்சன் வேர் ஐட்டம்ஸு. இந்த லக்ஷ்மி கிரைண்டருங்க. இதெல்லாம் பிராண்டடுங்க. இதெல்லாம் மோட்ரு வந்து கேரண்டி மோட்ரு. பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து எப்படி இது சாட்சியை ஊற்றிக்கலாங்க மாவை. பெரிய கிரைண்டருங்க. இது இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு பயன்படுத்திக்கலாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. இதை வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த இதை வந்து இந்த இப்படி சாய்ச்சி ஊற்றலாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதுங்க. சாய்க்கக்கூடியது. ஆனால் பேக்கிங்கில் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த இடத்துல பேரிங் வந்துடும். இது ஈஸியாக இருக்குங்க. ஆமாம், அதை பாருங்கள் உங்களுக்கு காட்டுற. இதெல்லாமே செமி ஆட்டோமேட்டிக்குங்க. இந்த இது பூரா இது என்னதுங்க, இது வாஷிங் மிஷின்ஸு. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு ஃப்ரண்ட் லோடருங்க. என்ன ஐஎஃப்பிங்க பிராண்டடு ஹையரு இந்த மாதிரி வந்துடுது. பீரோ எல்லாமே பாருங்கள். இந்த இதெல்லாம் பாருங்கள். இப்போ ரேட் வைஸாக நம்ம என்னென்னு கேட்டுருவோம். இங்கே இந்த டிவி ஐட்டம் பூராமே வந்துடுது. ஹையரு, பிபிஎல்லு அந்த மாதிரி எல்லாமே வந்துடுதுங்க. எல்இடியில் பாருங்கள். இது இந்த டிவி, இந்த ஏசி ஐட்டம்ஸ் இது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு ப்ரைஸு ஒரு எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து இங்கே வந்து கம்மியாக கிடைக்குதுன்றதை நான் சொல்லிடுறேங்க. சரிங்களா? அதை பாருங்கள். இந்த ஃபேன் ஐட்டம், அயன் பாக்ஸு எல்லாமே இருக்குங்க. பீரோவில் ரொம்ப நல்ல மாடல்ஸ் நிறையா இருக்குது. பார்த்திங்களா? பீரோலே வந்து வாட்ச் வந்துடுதுங்க. ஆமாம், வால் கிளாக்கு இந்த பீரோலே வந்துடுது. சோபா ஐட்டம்ஸுங்க. சோபா ஐட்டம்லாம் பாருங்களேன், ரொம்ப லுக்காக இருக்குங்க. அந்த கிளாத் எல்லாமே லெதர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதோட கிளாத் ஃபினிஷும் சேர்த்து அதை வந்து போட்டிருக்காங்க. 3+2ங்க. இது வந்து பாருங்கள். இது உட்டனில் வந்து அந்த குஷன் இது போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சோபா தாங்க. பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இன்னும் வந்து முன்னாடி வந்து உள்ள இது இருக்குங்க, ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்லாம் உங்களுக்கு இருக்குது. அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். அதையும் நீங்கள் பார்த்துடலாங்க. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்போ வந்து இந்த உட்டன் ஐட்டத்துக்கு வந்துட்டோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கட்டில் பூராமே பார்த்தீங்கன்னா இந்த 5 அடி இந்த மாதிரி 5க்கு 5 அந்த அளவில் வரக்கூடிய கட்டில்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உட்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பீரோ இதெல்லாம் பாருங்களேன். இது பழைய மெத்தடில் இருக்கக்கூடிய இந்த செட்டியார்கள், நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் வீட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த மாதிரி மெத்தடுங்க. இது வந்து அந்த கலைநுட்பமாக செய்வாங்கள்ல. இப்போ இருக்கிற பீரோ வந்து இந்த WBC சீட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது ப்ளைனாக வரும். இது அப்படி இல்லை, மரத்தில் வந்து வேலைப்பாடுகள் இருக்குங்க. தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துடுங்க. இந்த மாதிரி பீரோங்க. இது பூராமே உட்டுங்க, மரத்திலே செய்யக்கூடியது. கட்டிலுங்க, நல்லா இருக்குங்களா? நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இட வசதி குறைவாக இருக்குது. நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுனால இப்படி அடைச்சி வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கடையில் நிறைய ஜாமான்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், காட்டுறேன். தெரியுதுங்களா? இதை பாருங்கள். பீரோங்க, இது ஸ்டீல் பீரோங்க. ஸ்டீல் பீரோ. இந்த பீரோ எத்தனை அடிண்ணே? 5 அடியா? அது 6 அடி பீரோங்க. இது பூராமே இதெல்லாம் ஸ்டீல்லேயே பார்த்தீங்கன்னா மாடலாக இருக்குங்க. இந்த பீரோலாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த அதை பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து ரேட் வைஸாகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இது இந்த பூஜை அறை செட்டுங்க.
அந்த பக்கம் திருப்பி இருக்குது. இதில் மணிகள்லாம் இருக்கும். தெரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா? அந்த பூஜை அறை செட்டு இது வந்து இதுக்குள்ள அப்படியே நம்ம வந்து வீட்டில் செவுத்தில் ட்ரில்லு போட்டு அப்படி மேலே தூக்கி மாட்டி இதுக்குள்ளே சாமி படங்கள் எல்லாம் வச்சு பூஜைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி இருக்குங்க. இதில் கட்டில் ஐட்டம் எல்லாமே டாப்பாக இருக்குது. இது அதே மாதிரி தாங்க, பூஜா செட்டு தான். முன்னாடி வந்து காட்டுறேன், தெரியுதுங்களா? அது கிளாஸ் ஃபுல்லாக இருக்குது, அதனால் கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். அதை பாருங்கள். இந்த தொங்கக்கூடிய கூடை சேர் நம்ம வந்து நம்ம ஊஞ்சல் மாதிரி வீட்டில் மேலே செயின் போட்டு அந்த கிளாம்பில் மாட்டி அப்படியே ஜாலியாக ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே நம்ம ஒரு நல்லா என்டர்டெயின் பண்ணுறது இந்த கூடைங்க. இது வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த இதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு ஊஞ்சல் மாதிரி, ஊஞ்சல் தாங்க, ஊஞ்சல் கூடை இது வந்து. அந்த மாதிரி இதை பயன்படுத்திக்கலாம். அனைத்து பொருட்களுமே பார்த்திங்களா, இந்த செப்பல் ஷூ எல்லாம் வச்சுக்கிறக்கூடிய அந்த ரேக்கு, இது மடக்கியும் வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படுற நேரத்தில் அதில் இந்த செப்பல் ஐட்டம் இதெல்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரங்கள், இன்னும் பாருங்கள் சில்வர் ஐட்டம், எவர் சில்வர் ஐட்டங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. பாருங்களேன், தெரியுதுங்களா? பிளாஸ்டிக் ஐட்டமும் இருக்குங்க. அதாங்க, ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் திருமணத்திற்கு நம்ம சீர் செய்யக்கூடிய அனைத்து பொருட்களும் அப்படின்னு ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து இதை மென்ஷன் பண்ணிடலாம். இந்த உங்களுக்கு காட்டுறேன். இந்த குத்துவிளக்கு பார்த்திங்களா, இது வந்து ஒரு 4 அடி உயரம் தாராளமாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பொங்கச்சீர் கொடுக்கறதுக்கான இந்த சீர்வரிசை சாமான்களில் வைக்கக்கூடிய இந்த பித்தளை பாத்திரங்கள் இது எல்லாம் இந்த வந்துடுது. சரிங்களா? இது வந்து இப்போ இருங்க, நான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸையும் நான் சொல்லிடுறேன். இதை பார்த்தீங்களா, இது பூராமே பிளாஸ்டிக் ஐட்டம் பூரா வந்துடுதுங்க. இங்கே நமக்கு தேவையான ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரே, அந்த மாங்காய் கொய்யாக்காய் இதெல்லாம் வந்து நம்ம இதில் இந்த ட்ரேயில் தான் இது பண்ணுவாங்க. இந்த தோட்டத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தோட்டங்களில் மாங்காய் கொய்யாக்காய் மற்றபடி விவசாயத்திற்கு பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே இந்த ட்ரே வச்சுருப்பாங்க. விவசாயங்கள் அந்த விளைபொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த ட்ரேயை பயன்படுத்துவாங்க. பாருங்களேன், இந்த ட்ரே எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி ரேக்கு, பாத்திரங்கள் கழுவிட்டு வைக்கிற ரேக்கு, இந்த வீட்டில் கரண்டி எவர் சில்வர் பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வைக்கக்கூடிய அந்த சில்வர் ரேக்கு, இது எல்லாமே இருக்குது பாருங்களேன். மற்றபடி பிளாஸ்டிக் ஐட்டத்தில் என்ன கூட ரப்பர் வாளி அனைத்துமே இங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு காட்டிடுறேன். அரிசி போட்டு வைக்கக்கூடிய இந்த பெரிய வாளிங்க, அதில் அரிசியெல்லாம் நம்ம போட்டு வைக்கலாம். பாருங்களேன், பெரிய வாளி, பெரிய கண்டெய்னராக இது இருக்கும். ஒரு சிப்ப அரிசியை தாராளமாக போட்டு வைக்கலாம். பார்த்தீங்களா? பாருங்கள், இந்த கேஸ் ஸ்டவ்வுங்க, ஏர் ஸ்டவ், இது வந்து ஏர் அடித்து நம்ம பயன்படுத்துகிறது அந்த ஸ்டவ் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இந்த பீரோ பூராமே பாருங்களேன், இது ஸ்டீல் பீரோங்க, இதில் கிளாஸ் ஒர்க்கோடு வந்துடுதா. இது 5 அடிங்க. இந்த பாருங்கள், இதில் பூராமே பார்த்திங்கன்னா இந்த கோத்ரேஜில் ரெஃப்ரிஜிரேட்ரு, அப்புறம் வந்து யாராவில் வந்து ரெஃப்ரிஜிரேட்ரு, அப்புறம் வாஷிங் மிஷின், ஹையரு, எல்லா ஐட்டமும் இருக்குங்க. பாருங்கள், காட்டுறேன். பில்லோஸுங்க, தலாணி ஐட்டம். அதே மாதிரி பாருங்கள், இது ட்ரெஸ்ஸிங் டேபிள், இல்லைன்னு எதுவுமே கிடையாதுங்க, அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? பெட்டுங்க, பெட்லேயுமே வந்து நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த காயரு, அப்புறம் பூராமே வந்து ஸ்ப்ரிங் ஐட்டம், இந்த ஸ்ப்ரிங்கோடு இருக்கும், அது வந்து குஷன் நல்லாயிருக்கும். இது பூராமே பித்தளை பாத்திரங்கள் ஐட்டம், தெரியுதுங்களா? இதை பாருங்கள், பெட்டுங்க, இதெல்லாம் வந்து 5க்கு எப்படி பார்த்தாலும் 7க்கு 5 இந்த மாதிரி வரும். ஆனால் இது எத்தனை இருக்கும் இந்த பெட்டெல்லாம்? 5.5, 6க்கு 5.5. சரி சரி சரி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 6க்கு 5.5 அளவில் வரக்கூடிய பெட்டுங்க. நல்லா பெருசாக கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பார்த்தீங்களா? அதனால தான் நாங்கள் மக்கள் வந்து வர்றாங்க. அதாவது மதுரைன்றது ஒரு பெரிய சிட்டி.
அங்கே வந்து எல்லாமே வந்து விலை குறைவாக வந்து மார்க்கெட் போயிட்டால் வந்து வாங்கலாம் அப்படின்னு எல்லாம் மக்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இங்கே வந்து வர்றாங்க, மேலூர் மெனக்கெட்டு வர்றாங்க அப்படின்னா அதில் இப்போ ரேட் வைஸாக வந்து அவங்க வந்து அதை நல்லபடியாக ரேட் வைஸாக அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதை பாருங்கள், பாய் முதற்கொண்டு இருக்குது பாருங்கள். சரிங்களா? இது வந்து இந்த குட்டி பீரோங்க பா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி இருக்கும் இந்த பீரோ. இன்னும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த சின்ன கட்டில், இது வந்து சிங்கிள் காட்டுங்க, சிங்கிள் கட்டில் நல்லா இருக்குங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் ஷீட் வந்து அடிச்சிருக்கிறாங்க. இது இந்த பாருங்களேன், கட்டி காட்டுறேன், இந்த பாருங்க ப்ளைவுட் ஷீட்டுங்க, நல்லா இருக்குது. இதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. சிங்கிள் காட்டு தெரியுதுங்களா? அது டபுள் காட்டு. அதெல்லாம் வந்து 3 பேர் தூங்குற மாதிரி பெரிய கட்டில்கள். இதுக்கு கட்டிலுக்குரிய கால். சரிங்களா? பெட்ஷீட் மொக்கொண்டு இருக்குது பாருங்கள். பெட்ஷீட்டு இதுக்கு தேவையானதுங்க. அதாவது நம்ம பெட்டு சோபா கவரு, பெட் கவரு, இது எல்லாம் வச்சுருக்காங்கங்க. இந்த பாருங்க பெட்ஷீட்டுங்க. அதாவது ஒரு இந்த பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா இது கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை வந்து அவங்க மணமகன் வீட்டுக்கு அனுப்புகிறப்ப இந்த பெட்ஷீட்லாம் கொடுப்பாங்க. கிராமப்புறங்களில் இது இன்றைக்கி அந்த வழக்கங்களில் இருக்குங்க. இந்த பகுதிகளெல்லாம் கண்டிப்பாக அது சீர்வரிசையில் இந்த பெட்ஷீட்லாம் வைக்கிறாங்க. உங்களுக்கு சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு அதிகமாக தெரியாது, இது வில்லேஜ் ஓரியன்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த பெட்ஷீட்டுங்க. இந்த பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெட்ஷீட் எதுக்கு வாங்கி கொடுக்குறாங்கன்னா, இந்த பெட்ஷீட்டு வந்து அவங்க பொத்தி தூங்குறதுக்கு மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் வரும்பொழுது இந்த பெட்ஷீட்டை தாங்க விரிப்பாங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன்ல, இந்த பாருங்கள் இந்த பெட்ஷீட்டுங்க. இது இந்த வில்லேஜ் இந்த கிராமப்புறங்களில் இந்த பெட்ஷீட் இருக்கும். இந்த இருக்குங்களா, காட்டுறேன் பாருங்கள். இந்த பெட்ஷீட் தாங்க இருக்கும். இது வந்து வீட்டுக்கு உறவினர்கள் வரும் பொழுது இந்த பெட்ஷீட் எடுத்து விரிப்பாங்க. அது ஒரு வழக்கத்தில் இருக்குங்க. இந்த பகுதியில் மேலூர் மற்றும் இந்த சுற்று வட்டார பகுதியிலலாம் இந்த பெட்ஷீட்டு வச்சுருப்பாங்க. இது குளிர் நல்லா தாங்கும், நல்லா வடன்னு இருக்கும், குளிர் நல்லா தாங்கும். வீட்டுக்கு விருந்தினர்கள் வர்றப்போ இந்த பெட்ஷீட்டை தான் விரித்து வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லோரையும் உட்கார வைப்பாங்க. நம்ம கிராமப்புறங்களில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது எப்படின்னா அந்த பந்தி பரிமாறுறப்ப பார்த்திங்கன்னா இந்த பெட்ஷீட்டு மேக்ஸிமம் இருக்கும். சரிங்களா? பாருங்கள் இந்த பெட்ஷீட்லாம் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி அனைத்து ஐட்டங்களும் இங்கே வந்து இருக்குது, அனைத்து பொருட்களும் இருக்குங்க. பாருங்கள் காட்டுறேன், பார்த்தீங்களா? வாக்கரு, குழந்தைகள் வாக்கரு, அப்புறம் இது பூராமே பார்த்திங்கன்னா அலுமினிய வாளி, இந்த மாதிரி இது பூராமே இந்த அலுமினிய ஐட்டம்ங்க எல்லாமே. இங்கே பாருங்கள் சில்வர் ஐட்டம்ஸு, பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா? இப்போ ஏன் வந்து மற்ற ஊரில் இருந்து இங்கே வர்றாங்க? ஒரு சில்வர் பாத்திரன்றது வந்து இங்கே பாருங்களேன், ஒரு ஹோம் அப்ளையன்சஸில் வந்து இந்த மிக்ஸி கட்டில் இந்த இது பூரா இருக்கிறது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் தெரியும். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இதெல்லாம் ஒரு கடையில் ஜென்ரலாக இருக்கும். இதில் பாருங்களேன், இது ஒரு ஹோல்சேல் கடை ரேஞ்சுக்கு ஸ்டாக் இறக்கியிருக்காங்கங்க. இங்கே பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? இந்த குத்து விளக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 அடிங்க. இந்த குத்து விளக்கு 5 அடி பிரம்மாண்டமாக இருக்குது, பார்த்தீங்களா? இல்லை இந்த மேலூர் சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குத்து விளக்குகள் சர்வசாதாரணமாக வந்து சீரில் வைப்பாங்க. அதுக்காகத்தான் இந்த குத்து விளக்குகள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே இங்கே இருங்க உயரமான குத்து விளக்குகள் இங்கே அதிகமாக இருக்குது. பார்த்தீங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் அதிகமாக உயரமான குத்து விளக்குகளை சீரில் கொண்டு போவாங்க. அதனால் இங்கே பாருங்கள், எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 3 அடியிலேருந்தே இங்கே குத்து விளக்குகள் இருக்குங்க. பாருங்கள், அந்த காப்பரில் வரக்கூடிய அந்த பானை, அந்த இதுகள் பூராமே இருக்கா, பார்த்தீங்களா? மேலே பூரா பாருங்கள், பித்தளை ஐட்டங்க, எல்லாமே பித்தளை பாத்திரங்கள், பித்தளை வாளி,
குத்து விளக்குகள் பூரா கீழே இருக்குது பார்த்தீங்களா. அந்த இதுங்க பூஜைக்கு கொண்டு போகிற பூக்கள்லாம் கொண்டு போகிறது, கோயிலுக்கு கொண்டு போகிற கூடை இது பூராமே இந்த மரக்காவெல்லாம் வந்து இந்த கிராமங்களில் தான் எல்லாமே கொடுப்பாங்க. மரக்கா எல்லாம் நல்லது கெட்டதுலாம் அதிகமாக வந்து இந்த மரக்காவை இங்கே பார்க்கலாம். மதுரைக்குள்ளே சிட்டிக்குள்ளே இப்போ அந்த மாதிரிலாம் அதிகமாக மரக்காவை பற்றி தெரியலை. நீங்கள் இங்கிட்டு மேலூர் இந்த சரௌண்டிங்கிட்டு வந்துட்டீங்க, மேலூர் சுற்றி உள்ள பகுதிக்கு வந்தீங்கன்னா இந்த மரக்காவை வந்து அதிகமாக நீங்கள் பார்க்கலாங்க. எல்லா வீட்லேயும் இருக்கும். மரக்காய் இல்லாத வீடுகளே இருக்காது. இன்னும் மரக்கான்னு சொன்னாலே தெரியாத குழந்தைகள்லாம் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னென்னா தெரியாது மரக்கானா என்னன்னு தெரியாது. அது ஒரு நெல் அளக்கக்கூடிய, தானியங்கள் அளக்கக்கூடிய ஒரு அளவை. சரிங்களா, பாருங்கள், இந்த பாருங்கள், இன்னும் காட்டுறேன், இன்னும் நிறையா இருக்குது. இது பூராமே சில்வர் ஐட்டம், எவர் சில்வர் ஐட்டம். எவர் சில்வரும் இது கலந்து இருக்குது. சில்வர் அண்டா பார்த்தீங்களா, செட்டாக இருக்குங்க. சைஸ் வைஸாக உள்ளே அடுக்கியிருக்காங்க, தெரியுதுங்களா. இது அண்டா இல்லை, அந்த டவராங்க, பிரியாணி செய்யக்கூடிய டவரா. இந்த இருக்குது பாருங்கள் அண்டா, அதுலேயும் செட்டாக உள்ளே அடுக்கியிருக்காங்க. தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள். நீங்கள் மேலூரில் நம்ம இங்கே இந்த ஜோதி கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸையும் இப்போ இதில் இணைச்சிட்றேன். அது உங்களுக்கு மற்ற இடங்களுக்கும் இந்த கடைக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக காமிச்சிடும். சரிங்களா, பாருங்கள். இது எல்லாமே இந்த டப்பர்வேர் ஐட்டம், இந்த ப்ரெஷ் ஐட்டம், இது எல்லாமேங்க. தெரியுதுங்களா, பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க இந்த கடையில். ஜோதி ஹோம் அப்ளையன்சஸ் மொபைலில் வந்து ஆல் இன் ஆல் ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தில் வாழ்வதற்கு, அதாவது சர்ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு தேவையான அனைத்து பொருளும் இங்கே இருக்குது. சரிங்களா, அதை வந்து இப்போ வந்து ப்ரைஸையும் வந்து நம்ம என்னன்றது உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்குது, எவ்வளோ ரேட்டில் கிடைக்குது, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேங்க. இப்போது நண்பர்களே, நம்ம ஜோதி ஸ்டோரோடைய ஓனரே வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து எப்படி இந்த ப்ரைஸ் எல்லாம் குறைச்சி கொடுக்குறீங்க, மதுரையிலேருந்து இங்கே மக்கள் வர்றாங்களே அது எப்படிங்க, எப்படி மக்கள் இங்கே தேடி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோங்க. சரிங்களா, வணக்கம். வணக்கண்ணே. வணக்கண்ணே. அண்ணே, மதுரையிலேருந்து இங்கே நம்ம ஜோதி ஸ்டோர்னு சொல்லி வர்றாங்கண்ணே, என்ன காரணம்ண்ணே, எப்படிண்ணே? அது என்ன காரணம்னா, நம்ம ஸ்ரீ ஜோதி உரக்கடைன்னு சொல்லி நம்ம 20 வருஷமாக அந்த மேலூர் ஏரியாவில் இருக்கோம். சுத்தப்பட்ட மதுரையிலேருந்து எல்லா பக்கம் ஊர் எல்லா கஸ்டமரும் உரக்கடை சம்மந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர் எல்லாமே எங்கிட்ட இருக்கும். அது தரமான பொருள், தரமான உரம் எல்லாமே கம்பெனி ஐட்டம் மட்டும்தான் விற்போம். எல்லா கம்பெனியும் டீலர் நாங்கள். ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைடு, சீடு எல்லாத்த காட்டிலும் கம்மியாகவும் கிடைக்கும், தரமான பொருளாக கிடைக்கும். அதனால் இந்த ஒரு நம்ம கிளை ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இது சொந்த பில்டிங்னால இது ஸ்ரீ ஜோதி மொபைல்ஸ் ஹோம் அப்ளையன்ஸ்னு இது ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். செல்ஃபோன் எல்லாமே இதுலேயும் அதே மாதிரி மினிமம் லாபம், தரமான பொருள், தரமான கம்பெனி, அதை மட்டும்தான் கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு உரக்கடையில் இருக்க கஸ்டமர் எல்லாமே நம்பிக்கையோடு வர்ற மாதிரி அங்கே தரமாக இருக்கும், இங்கேயும் தரமாக இருக்கணுன்ற காரணத்துக்காண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் தரமான கம்பெனி, தரமான வாரண்டியோடு தான் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. எதனால வாரண்டி இல்லாமல் கொடுக்க மாட்டோம். இங்கே இப்போ பொருள் எடுக்கிறாங்கன்னா இங்கே ஃபைனான்ஸ் வசதி பண்ணி, ஆமாம், இஎம்ஐ வசதி இருக்குது. பஜாஜ் இருக்குது, டிவிஎஸ் இருக்குது, ஐடிஎஃப்சி இருக்குது, ஹெச்டிபி இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து ஒரு கல்யாண சீர்வரிச எடுக்கிறாங்க அப்படின்னாலே மொத்தமாக இங்கே எல்லாமே எல்லா ஐட்டமும் எடுத்துக்கலாம். ஆமாம் ஆமாம், கட்டிலேருந்து பீரோலேருந்து கிரைண்டர்லேருந்து அனைத்து பொருட்களுமே இருக்குது. சில்வர் பாத்திரத்துலேருந்து குத்து விளக்குலேருந்து அனைத்து ஐட்டம், பாத்திரம், சில்வரு, சீரத்தை, பிளாஸ்டிக்கு, அண்டா, காரைக்குடி அண்டா இருக்குது, எல்லா வகை ஊர் அண்டா இருக்குது, கும்பகோணம். அதுலேயும் அந்த ஆமாம், சென்னையிலேருந்து வரும், சேலத்துலேருந்து வரும், ஒன்று ஒன்று ஒவ்வொரு இடத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம்.
சரி. அந்த இது பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். நம்மகிட்ட இருக்க ஐட்டம் பூரா வெரைட்டி நல்லாயிருக்கும். சில்வர் முதற்கொண்டு தெரிக்காத அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. ஓகேண்ணே, உங்களை சந்திச்சதில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சிண்ணே. மக்கள் இப்போ இங்கே வர்றதுக்கான காரணமும் தெரிஞ்சுக்கிட்டான். நன்றிண்ணே நன்றிண்ணே. வணக்கம் வணக்கம் வணக்கம். நண்பர்களே, இப்போ அவங்களையும் சந்தித்து பேசியாச்சு. இப்போ நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சேனல் இருக்குல்லங்க, பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மனம் போல் ஷேர் பண்ணுங்கள், மனம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையாவே ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய இது ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.